இந்த படைகள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு நாட்டுல? இந்த 4-3 வேட்பாளரையும் பணம் கொடுத்தாங்கிற காரணத்தினால தேர்தல் நிறுத்தியது அநீதி. நாங்க இந்து மக்கள் கட்சி இதுக்காக நாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்க மனு கொடுத்திருக்கோம். அதையும் மீறி தேர்தலை நிறுத்தியது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதது. தேர்தல் ஜனநாயகத்துல சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. நாங்கெல்லாம் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்குறாங்க, போலீஸுக்கு வேலை. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். தேர்தல் முறைப்படி நடத்தப்பட வேண்டும். யாரு பணம் கொடுத்தாலும் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்துவிட்டு எங்களை களத்தில் அனுமதியுங்கள். நாங்கள் தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து வெற்றி பெறுவோம். என்ன பண்ணுவீங்க? மக்கள் எங்களை கடன்காரர் தேர்தல் அதிகாரி. நாங்கள் காசு அடுத்த காசு இல்ல, அதனால காசு கொடுத்துருக்கா மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தான். பூரா சில்லற காசு எங்கள்கிட்ட 2000 5000 நோட்டுல இல்ல. அதெல்லாம் முக்கியமான இடத்துல இருக்கு. பூரா மணல் காசு, சாராய காசு, இது உடச்சு காசு. எவ்வளவு நஷ்டம்? 3 லட்சம் நஷ்டம் சார். 3 லட்சம் பூரா வட்டி வாங்கி இருக்கு. நகை வேற அடங்கல எனக்கு. எங்க கொண்டாட்டி வேற வீட்டுல பணம் திட்டுவா. நாங்க எங்க வருது நாட்டுல? அதிகாரியை பாத்தீங்களா? அதிகாரி வந்து பார்த்தா காலையிலே கடையை மூடிட்டாங்களா. 10,000 வாங்கின பிறகு நான் இல்ல பைனான்ஸ் கம்பெனி ஓடிவிட்டாரு. தேர்தல் அலுவலகத்துல கோட்டையில் இருக்கிறாங்க. கோட்டையில் இருக்கிற அந்த எசமான பாக்குறதுக்கு போறோம். நடவேணுமா போறீங்க? அப்படி நடந்து போக மாட்டோம். எதுக்கு வண்டி இருக்குல்ல, அங்க போய் நாங்க பிடிச்சி எடுக்கிறோம். ஆமா, நடவேணுமான நல்லா வைக்கோல நடக்கிறதுக்கு நாட்டுல பாத்துக்கலாம் ஐயா. எனக்கு சுகர் இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஆமா.